தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு வார்த்தைகளை பேசியுள்ளார்கள் நம்மளுடைய திமுகவை சேர்ந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அவர்கள். ஏற்கனவே அவர் பேசிய வார்த்தைகள் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல தேசிய அளவிலே பாப்புலராக தான் இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறாரு? உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் இருக்கக்கூடிய ஹிந்தி படித்தவர்கள், ஹிந்தி தெரிந்த மக்கள் நம்ம நாட்டுல அதாவது தமிழ்நாட்டுல இங்க என்ன வீட்டு வேலைகளையும் வீடு கட்டி கொடுக்கும் வேலைகளையும் கழிவறைகளை சுத்தம் செய்வதை போன்ற இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க ஹிந்திக்காரர்கள் அப்படின்னு வட மாநிலத்தவர்களை மிக தரக்குறைவாக பேசியுள்ளார். இது ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளானத ஒரு வார்த்தையாக தான் இருந்தது. இப்போது தற்போது என்ன சொல்லியிருக்கிறாரு? அதை விடுங்க, வட மாநிலம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நாம் எந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவர் தலைமையின் கீழே நீங்க நாடாளுமன்றத்துல இன்னைக்கு உறுப்பினராக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கொங்கு நாடு, அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் பெருநகரை இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறீங்க? நீங்க கோயம்புத்தூர் மக்கள் ஊரை கெடுக்கிறவங்கன்னு ஒரு வார்த்தையை நீங்க விட்டுருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஊரை கெடுப்பவர்கள் அல்ல, ஊரை வாழ வைப்பவர்கள் அவர்கள். ஏனென்று கேட்டால் கொங்கு தமிழை இன்னைக்கு அத்தனை மொழியிலும் பேசும்போது தமிழ்ல எத்தனை ஊர்ல இருந்தாலுமே கூட கொங்கு தமிழுக்கு என்று ஒரு தனி அடையாளம் இருக்கின்றது. சிறுவாணி ஆற்று நீரை குடித்த அந்த மக்கள் மிக செழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய பல்லடம், தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி போன்ற நகர அனைத்து மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களை தொழிலில் சிறந்து விளங்குகிறார்கள். விருந்தோம்பலில் அவர்களை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை. அத்தனை ஒரு நல்ல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரு மாநகரம் தான் கோவை. அப்படிப்பட்ட நகரை நீங்க ஊரை கெடுப்பவர்கள் என்று எந்த விதத்தில் நீங்கள் இந்த வாய் கூசாமல் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள்? இதற்கு சரியான தீர்வு வரக்கூடிய தேர்தலில் மக்கள் உங்களுக்கு, கொங்கு மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு அளிப்பார்கள் என்பதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை மக்களும் நீங்கள் உணர்வீர்கள், மக்களை சிந்திப்பீர். இந்த மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கும். மக்களின் குரலாக உங்களில் ஒருத்தர். நன்றி, வணக்கம்.